நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அற்புதமான கால நேரம். அதிலும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதிகமாக ஜெயிக்க போகிறது விருச்சக ராசி தான். நிறைய அந்த சினிமாலாம் காட்டுவாங்க, பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு போட்டி இருக்கும், அப்படியே அவங்க டெண்டர்லாம் மிஸ்டர் பாரத்ல அதெல்லாம் அழகாக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்குமே. ஆனால் உங்கள் பிரதருக்கும் உங்களுக்கும் இல்லை உங்கள் கன்சர்னுக்கும் அவங்களுக்கும், விருச்சக ராசிக்கு தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் யாருக்கு இருக்குன்னா, நம்முடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு தான் நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைட் உலகம் முழுவதும். இப்போ நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாடுகளிலிருந்து வருது. அமெரிக்கா, யுஎஸ், யூகே, ஜப்பான் மற்றும் வெளிநாடுகள் நிறைய, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யுஏஇ. அப்போ வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். இப்போ சமீபமாக கூட விருச்சக ராசி ஒடிசாவில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு 70 ஏக்கரில் அவங்க கட்டுறாங்க. விருச்சக ராசி அதை ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டது. நம்மக்கிட்ட அந்த போய் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, ஓப்பனிங்க்கு நம்ம தான் போனோம்.
அப்போ அதே போல் விருச்சக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து செய்யக்கூடியவங்க, அப்புறம் டீலர்ஷிப் எடுத்து நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, போச்சுனாக்கா ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபயர் சார்ந்த நெருப்பு சார்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஐடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, இந்த மாதிரியான அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி அப்படி இல்லைனாக்கா அந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. மெயினாக ஆன்லைன் பிஸ்னஸில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. நீங்கள் ஷேர் போங்க. ஷேரை பொறுத்தவரையிலும் விருச்சக ராசிக்கு ஒரு ஆவரேஜான லாபம் தான் கொடுக்கும். ட்ரேடிங் பி வெரி கேர்ஃபுல். ஆமாம், பி கேர்ஃபுல். ஆனால் அது அட்வைசபிளே இல்லை. அதே போல் மிடில் கிளாஸஸாக இருக்கக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், சின்ன சின்ன கம்பெனிஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், மெயினாக வேலைக்கு போய் வருமானத்தை நம்பி வாழக்கூடியவர்கள், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், 3 லட்ச ரூபா சம்பளம், 5 லட்ச ரூபா சம்பளம், கமிட்மெண்ட்டில் வாழக்கூடிய நண்பர்கள். அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே, வருமானம் கிராஜுவலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். இப்போ டாபிக் என்ன, இந்த ஃபினான்ஷியல் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா லாபம் இருக்குமா? ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, தூக்கமே இல்லை சாமி, நிம்மதியே இல்லை சாமி, பயமாக இருக்குது, இந்த வருஷம் எப்படி போகுமோ தெரில, பயமே வேண்டாம், நிம்மதியாக இருங்க, தைரியமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். 9ஆம் இடத்துல குரு சூப்பராக இருக்கும். அடித்து தூள் கிளப்பலாம், பட்டையை கிளப்புங்க. ஜெயிக்கிறதுக்கான ஒரு ராசி. இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு தான் இருக்குது, விருச்சக ராசிக்கு தான் இருக்குது. ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இந்த 2026-27 ஃபினான்ஷியல் இயர் விருச்சக ராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். லாப கணக்கு காட்டலாம். நீங்கள் சினிமா துறையில் இருந்தால் கூட சரி தான், நல்ல வருமானத்தை காட்டலாம். ஒரு 80 கோடி 100 கோடி வருமானம், டேக்ஸோடு நீங்கள் வருமானம் காட்டலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த இயர் எனக்கு எப்படி சாமி இருக்கும், நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், நான் ஒரு ஜாப் பண்ணுறேன், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எனக்கு எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்.